வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல 2007ல வெளியான தி இச்சர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஜிம்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. நம்ம ஹீரோயின் பேரு கிரேஸ் அப்படின்றது. கொஞ்சம் லேட்டா தான் முடிச்சிருக்காங்க போல. சாரின்ற மாதிரி இவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் கார்ல வச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, ஒரு இடத்துல வண்டியை நிறுத்துன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்துறாரு. ஹீரோயினும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிடுறாங்க. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டிராவல் பண்றாங்க. இப்ப இருட்டவும் செஞ்சிருது. இவங்க ரெண்டு பேருமே எங்க போயிட்டு இருக்காங்கன்னா, ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த பார்ட்டிக்காக தான் இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் என்ன பிடிக்குமான்ற மாதிரி கேட்கிறாரு. கண்டிப்பா பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. இவங்க பேசிக்கிட்டே வந்ததுனால ரோட்டை கவனிக்க மாட்டாங்க. ஒருத்தர் லிஃப்ட் கேட்கிறாரு. தெரியாதனமா அவரையே இடிக்கிற மாதிரி போறாங்க. நல்ல வேலையா இடிக்காம வண்டியை திருப்பி கொஞ்சம் தள்ளி போய் நிக்கிறாங்க. இப்படியா நடு ரோட்ல வந்து சட்டு நிப்பான் அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா கோவப்படுறாரு. அவர் வண்டியில ஏதோ ப்ராப்ளம் போல, நான் என்ன ஏதுன்னு போய் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவரை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது, அதனால பேசலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப அந்த நபரும் பொறுமையா இவங்களை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. நீ சீக்கிரமா வண்டி எடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ண போறாரு. பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அவரு வேற வேகமா நடந்து வந்துட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா வண்டி எடு, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் திரும்ப திரும்ப ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல வண்டி ஸ்டார்ட் ஆயிருது. வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இப்ப லிஃப்ட் கேட்க வந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, சே கிளம்பிட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா இவருக்கு பின்னாடி ஒரு ட்ரக் வருது. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அந்த நபரை இவங்க ரெண்டு பேருமே அடிச்சு தூக்கி இருப்பாங்கல்ல, அதனால கொஞ்சம் பதட்டமா தான் இப்ப கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் திரும்பி அந்த பார்ட்டியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. பார்ட்டியை பத்தி எல்லாம் இப்ப பேசாத, நம்ம பொறுமையா பேசிக்கலாம், நீ கவனமா ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. பெட்ரோல் போடணுன்றதுக்காக இவர் வண்டியை நிறுத்திடுறாரு. பக்கத்துலயே ஒரு ஷாப் இருக்கு. இவங்களும் வாங்குறதுக்காக வந்துடுறாங்க. வண்டியை டோ பண்ற மாதிரி ஒரு வண்டி வெளியே இருக்கிறத ஹீரோ கவனிச்சிடுறாரு. அது இந்த ஓனரோடதுன்றது இவருக்கு தெரியுது. கொஞ்சம் தள்ளி ஒரு நபர் வண்டி ரிப்பேர் ஆன மாதிரி இருக்காரு. நீங்க வேணா டோ பண்ணி கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இப்ப வண்டி ரிப்பேர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த கடைக்காரர் சொல்றாரு. அப்படியா சரின்ற மாதிரி ஹீரோவும் இவருக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிறாரு. நீ வாங்கிட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி வெளியே போயிடுறாரு. இப்ப வாங்கின பொருள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பதான் அந்த ட்ரக் இந்த இடத்துக்கு வருது. ட்ரக்குக்குள்ள இருந்து அந்த நபர் இறங்குறாரு. இவர் லிஃப்ட் கொடுக்காம வந்துட்டார்ல, அதனால அவரோட முகத்துல முழிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. தலையை திருப்பிக்கிறாரு. அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, நேரா கடைக்குள்ள போறாரு. ஓனர் கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறாரு. ஓனர் என்ன சொல்றாருன்னு தெரியல. வெளியே இருக்க போனை யூஸ் பண்ணி கால் பண்றதுக்காக வந்துடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வேகமா கடைக்குள்ள வராரு. பக்கத்துல ஒருத்தர் வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்னுட்டு இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அது இவர் தானா அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரர் கேட்டுறாரு. அந்த சமயம் பார்த்து இந்த நபரும் உள்ள வந்துடுறாரு. ஹீரோவும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. லிஃப்ட் கொடுக்கலான்னு தப்பா எடுத்துக்காதீங்க, சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நீங்க தான் இடிக்கிற மாதிரி வந்ததா அப்படின்ற மாதிரி இந்த நபர் நார்மலா கேக்குறாரு. என் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணேன், ஆனா ஃப்ரெண்டு வரதுக்கு லேட் ஆகுமா, என்ன இந்த குறிப்பிட்ட இடம் வரைக்கும் டிராப் பண்ண முடியுமா, லிஃப்ட் கொடுக்குறீங்களான்னு கேக்குறாரு. ஹீரோக்கு சட்டுன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி நான் லிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஹீரோயின் வந்தோன்னே ஹீரோயின் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாரு. ஹீரோயினுக்கு பெருசா இல்ல விருப்பம் இல்ல, இருந்தாலும் ஹீரோ சொன்னதுனால சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அந்த நபரோட பேரு ஜான் ரைடர்னு சொல்றாரு. எந்த பகுதிக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஹீரோவும் போயிட்டு இருக்க பகுதியோட பேரை சொல்றாரு. இப்ப அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, பின்னாடி இருக்க ஹீரோயினை ஒரு பார்வை பாக்குறாரு. இவ கூட எவ்வளவு நாள் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. நான் நார்மலா சொல்றேன், ஆனா அவர் கொஞ்சம் அசிங்கமா இந்த விஷயத்த சொல்லுவாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு சுருன்னு ஏறிடுது. நீங்க உங்க ஒய்ஃப் கூட எவ்வளவு நாள் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கிண்டலா கேக்குறாரு. எனக்கு ஒய்ஃப் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லிட்டாரு. கையில வெட்டிங் ரிங் இருக்கேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, கையில இருக்க வெட்டிங் ரிங்க பாக்குறாரு. இது என்னோடது இல்லன்னு சொல்றாரு. இவரோட பேச்சே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்போ ஒரு கத்திய வேற எடுக்கிறாரு. இதெல்லாம் பாக்குற ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, காரை நிறுத்தலாம்னு நினைக்கிறாரு. காரை மட்டும் நிறுத்தின, இந்த கத்தியால குத்திடுவேன், ஒழுங்கா போய்கிட்டே இருன்ற மாதிரி இந்த நபர் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. பயத்துல ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம காரை நிறுத்தாம போயிட்டு இருக்காரு. ஹீரோயின் சைலண்டா போலீஸ்க்கு கால் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. இவங்க டெய்ல் பண்ற சவுண்ட் இவருக்கு கேக்குது. சட்டுன்னு ஹீரோயினா கத்திய வச்சு லாக் பண்ணிடுறாரு. ஹீரோவும் அவளை விட்டு எதுவும் பண்ணிடுறது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் அவளை எதுவும் பண்ணாம இருக்கணும்னா நீ சாவணும், ஐ வாண்ட் டு டை நீ சொல்லு, நான் உன்னை சாவடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவர் சொல்றதுக்கு இந்த இடத்துல தயங்கிட்டு இருக்காரு. சொல்ல போறியா இல்லையான்ற மாதிரி மிரட்டுறான். ஹீரோவும் சொல்றதுக்காக வராரு.
ஆனா ஐ டோன்ட் வாண்ட் டு டை அப்படின்ற மாதிரி சடனா இவனை எட்டி மிதிக்கிறாரு. இவனோட கத்தி கையில இருந்து கீழே விழுந்துருது. இவனை திரும்ப திரும்ப எட்டி மிதிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி கதவை திறந்துடுறாரு. இவர் கதவை திறந்து எட்டி மிதிக்கிறதுனால அவன் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். நல்ல வேலையா இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல தப்பிச்சிடுறாங்க. இப்ப ஈரினும் முன் சீட்டுக்கு வந்துடுறாங்க. ஈரின் போன் எங்கன்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. பார்த்தா போன் இந்த இடத்துல மிஸ் ஆயிருது. ஐயோ போனு கீழே விழுந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த போனை வச்சு அவனால எதுவுமே பண்ண முடியாது, நம்ம பாத்துக்கலாம்னு ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா ஈரின் இந்த இடத்துல செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இப்ப ஜான் ரைடரும் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்திருக்காரு. இப்ப போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. அப்பதான் பக்கத்துல இருக்க ஈரின் போனை பாக்குறாரு. ஈரினும் ஒரு ஸ்டேஜ்ல தூங்கிடுறாங்க. இவர் தூங்காம ரொம்ப தூரம் வந்துடுறாரு. இப்ப தூக்க கலக்கமா இருக்கு. இதே மாதிரி போனா ஆக்சிடென்ட் ஆயிரும், நம்ம வண்டியை நிறுத்திட்டு தூங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஓரமா வண்டியை நிறுத்திடுறாரு. இந்த இடத்துல தூங்கலாம் ஆரம்பிக்கிறாரு. இப்படி தூங்கிட்டு இருக்கும் போது அவன் இந்த இடத்துக்கு வந்துடுறான் போல. இப்ப கண்ணாடியை உடச்சிட்டு இவரோட கழுத்தை நெரிக்கிறான். இது எல்லாம் இவருக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து இவர் முடிக்கிறாரு. கனவா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல யோசிக்கிறாரு. ஈரின் எங்கன்னு தேடுறாரு. ஈரின் வெளியே தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் பக்கத்துல வந்து அவங்க கிட்ட ஜாலியா பேசுறாரு. மேற்கொண்டு டிராவலிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க வந்துட்டு இருக்கும் போது ஒரு கப்பலை பாக்குறாங்க. அந்த கப்பலுக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஒரு பொம்மையை வச்சுதான் அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இங்க இருந்தே அந்த குழந்தை கிட்ட விளையாடுற மாதிரிலாம் சிரிப்பு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல ஜான் ரைடர் இருக்கிறத பாக்குறாங்க. இந்த கார்ல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உடனே அந்த கப்பலை எச்சரிக்கை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவன் சாதாரண ஆள் இல்ல, இவன் மோசமானவன் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா கார்ல வந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களும் சொல்ல ட்ரை பண்றாங்க. அப்பன்னு பார்த்து நடுவுல ஒரு ட்ரக் வருது. இவங்க ரெண்டு பேருமே சடனா வண்டியை விளக்குறாங்க. அந்த வண்டிக்கு எதுவும் ஆகாது. ஆனா இவங்க யாடகடமா வண்டியை விளக்குனதுல இவங்க மலை உச்சில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல தான் விழுவாங்க. கார் பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிருது. ஹீரோவும் வேக வேகமா இவரோட காரை விட்டு வெளியே வராரு. அந்த கார்ல இருக்கவங்கள தடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள அவங்க கார்ல கிளம்பிடுறாங்க. அச்சச்சோ என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப இதுக்கப்புறம் இவங்களோட காரை எடுத்துட்டு இவங்க கிளம்ப முடியாது. என்ன பண்றது, ஏதாவது லிஃப்ட் கேட்டு கிளம்புற வழியை பார்ப்போம்னு யோசிக்கிறாங்க. லிஃப்ட் கேட்டா யாருமே லிஃப்ட கொடுக்க மாட்டாங்க. அதனால இவங்களே நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் நம்மள ஃபாலோ பண்ணி வந்திருப்பானான்னு ஈரன் கேக்குறாங்க. சேச்சா நார்மலா தான் வந்திருப்பான், இந்நேரத்துக்கு அவன் போயிருப்பான் விடு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இவங்க நடந்துட்டு வரும்போது தான் அந்த கார் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்க மாதிரி இருக்கு. என்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நீ பக்கத்துல வராத, நான் பாக்குறேன்ற மாதிரி அவர் மட்டும் பாக்குறாரு. பார்த்தா காருக்குள்ள இருக்க எல்லாருமே கொடூரமா இறந்து போயிருக்காங்க. இத பாக்குற இவருமே ஷாக் ஆயிடுறாரு. ஒய்ஃபும் குழந்தையும் இறந்து போயிருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. நீ சீக்கிரமா வண்டி எடுன்னு சொல்லிட்டாரு. அவங்களும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலை நோக்கி தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு வண்டி இவங்களை ஃபாலோ பண்ணுது. ஆக்சுவலா இவங்க லிஃப்ட் கேட்டு தராம போச்சு பாத்தீங்களா, அந்த வண்டி தான் ஃபாலோ பண்ணுது. அந்த வண்டி ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை இடிக்கலாம் ட்ரை பண்ணுது. இது அவன் தான் போல அப்படின்ற மாதிரி ஈரன் பயப்படுறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் இடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். திடீர்னு ஒரு இடத்துல டேர்னிங் எடுத்துறான். அவன் போயிட்டானா இல்ல திரும்பி ஃபாலோ பண்ணி வருவானா அப்படின்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இவங்க கண்ணுக்கு பட மாட்டேங்குது. அதனால ஒரு ஹோட்டல் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ போலீஸ்க்கு கால் பண்ணு, அதே மாதிரி ஈர டவல் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப உள்ள பதட்டமா வராங்க. அங்க இருக்கவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, அதே மாதிரி எனக்கு டவல் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த லேடி டவல் எடுத்து தந்துடுறாங்க. போலீஸ்க்கும் கால் பண்றாங்க. ஈரன் நினைக்கிறதுக்காக பாத்ரூம் வராங்க. அப்பதான் அவனோட கார் வெளியே இருக்கிறத கவனிக்கிறாங்க. அவனும் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி செம்மையா பயப்படுறாங்க. இப்ப யாரோ பாத்ரூம் கதவு கிட்ட வராங்க. அவன் தான் போல அப்படின்ற மாதிரி ஈரினோ வேகமா வந்து இந்த இடத்துல டாப்பால போட்டுறாங்க. கொஞ்ச நேரம் வெளியே இருக்க நபரும் கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவன் தான் கதவை தட்டினானா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சுல, என்ன இன்னும் வராம இருக்கான்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நபருக்கு நிறைய ரத்தம் போயிருது. அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. ஈரனும் பாத்ரூம்குள்ளேயே இருக்க முடியாதுல்ல, அதனால பொறுமையா வெளியே போலான்ற மாதிரி கதவை திறந்துட்டு இவங்க வெளியே வராங்க. சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே தான் வெளியே வந்துட்டு இருக்காங்க. சட்டுன்னு யாரோ கண்ணை வைக்கிறாங்க. அவன் தான் கண்ணை வைக்கிறான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பார்த்தா ஷெரீஃப் தான் இவங்க மேல கண்ணை வச்சிருக்காரு. அதே மாதிரி வெளியே இருக்க ஹீரோவையும் ஷெரீஃபுங்கெல்லாம் சேர்ந்து லாக் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த லேடி இவங்க பதட்டமா வந்ததுனால இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் வந்திருக்காங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணல, வேற ஒருத்தன் தான் இந்த தப்பெல்லாம் பண்ணா அப்படின்ற மாதிரி இவங்க புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா போலீஸுங்க இவங்க ரெண்டு பேர் தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் தனித்தனியா விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. விசாரணை ரூம்ல ஈரனை லாக் பண்ணிடுறாங்க. அதே சமயம் ஹீரோவை ஒரு செல்லுல லாக் பண்ணிடுறாங்க. சொல்றது கேளுங்க, ஜான் ரைடர்னு ஒருத்தன் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஈரனோ ஒரு ரூம்குள்ள தானே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஈரனோ கண்ணாடிக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன பார்த்துட்டு தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, எந்த தப்புமே நான் பண்ணல விடுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
ஆப்போசிட் சைடு பார்த்தா போலீஸ் இல்ல, இந்த கில்லர் தான் இருக்கான். இந்த கில்லரும் ரத்தத்தை வச்சு அந்த இடத்துல டிராயிங் எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கான். ஈரின் ஒரு ரூம்ல லாக் ஆயிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரூமோட கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. என்ன கதவு ஓபன் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பொறுமையா கதவை திறந்துட்டு வெளியே வராங்க. அந்த இடத்துல பார்த்தா 2-3 போலீஸுங்க ரொம்ப கொடூரமா இறந்து போயிருக்காங்க. ஈரினுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த டைம் அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோவை பாக்குறதுக்காக கீழே வந்திருக்கான். இது வரைக்கும் நான் நிறைய பேரை கொலை பண்ணிருக்கேன், ஆனா யாருமே எனக்கு காயத்தை ஏற்படுத்தினது இல்ல, நீங்க 2 பேர் தான் காயத்தை ஏற்படுத்தி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, டார்ச் லைட்டை வச்சு ஹீரோ எங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ செல்லுல இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் இப்பதான் வந்துட்டு போனா, சீக்கிரமா ஓபன் பண்ணு, நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஓபன் பண்ணிடுறாங்க. 2 பேருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் இறந்து போனது மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிய வந்துரும். அதனால மொத்த போலீஸ் கூட்டமும் இந்த இடத்துக்கு வந்து இறங்கிடுறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, அதுக்குள்ள பின்வாசல் வழியா அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், நீ தான் தேவையில்லாம அந்த நபருக்கு லிஃப்ட் தந்த அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கோவப்படுறாங்க. நான் என்ன வேணும்ட்டேவா லிஃப்ட் தந்தேன், அந்த சூழ்நிலையில ஏடவிடமா மாட்டிக்கிட்டேன், அதனால தான் மறுக்க முடியல அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. 2 பேருமே மாத்தி மாத்தி பேசி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு மேல இருந்து ஒரு கார் இவங்க மேல விழுற மாதிரி வருது. ஜஸ்ட் மிஸ்ல இவங்க 2 பேருமே தப்பிச்சிடுறாங்க. அவன் தான் மேல இருந்து தள்ளி விட்டுருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. சேஃபான இடத்துக்கு போகணுன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓடுறாங்க. இப்ப 8 மாதிரி ஒரு நபர் வந்துடுறாரு. இங்க நடந்திருக்க விஷயத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. மத்த ஆட்கள் இருக்காங்கல்ல, 2 சின்ன பசங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த 2 பசங்களோட போட்டோவையும் காட்டுறாங்க. எது இந்த 2 பசங்க பண்ணிருக்காங்களா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அந்த சைக்கோ ஒரு இடத்துல வரைஞ்சான் பாத்தீங்களா, அந்த விஷயத்தை இந்த எட்டு கவனிக்கிறாரு. 3ஆவதா ஒரு நபர் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன், இதை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள போலான்ற மாதிரி கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த சைக்கோ லாங்ல இருந்து ஒரு கன்னோட வந்துட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோயினும் பயந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு வழியே இவர் கதவை திறந்துடுறாரு. அந்த வீட்டுக்குள்ள இவங்களும் பயந்த மாதிரி ஒளிஞ்சிருக்காங்க. அவன் வந்தா ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் தயாரா இருக்காரு. ஈரினும் அவன் வரானன்ற மாதிரி ஓட்டையில கண்ணை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு போலீஸ் ஜீப் தான் வருது. போலீஸ் தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் இருக்கார்ல, ஈரின் கிட்ட கண்ணை தந்துடுறாரு. நான் போலீஸ் கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பொறுமையா கதவை திறந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு. எங்க போலீஸ்ன்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. பார்த்தா போலீஸ் பின்வழியா வந்து இவரை லாக் பண்ணிடுறாரு. நான் சொல்றது கேளுங்க, வேற ஒருத்தர் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா போலீஸ் காதலியே வாங்க மாட்டாரு. நான் அவனை புடிச்சிட்டேன்ற மாதிரிலாம் ரிப்போர்ட் பண்றாரு. இவர் எட்டி கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. அவங்க கிட்ட கன் இருக்குல்ல, அதை வச்சு இந்த ஆபீசரை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆபீசரும் கன் எடுக்க போறாரு. கன் எடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. ஹீரோவா அந்த கன் எடுக்க சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் ஆபீசரோட கன் எடுத்துறாரு. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி ஹீரோவும் பார்வையிலேயே கேக்குறாரு. நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் பார்வையிலேயே புரிய வைக்கிறாங்க. இப்ப 2 பேருமே மிரட்டி அந்த போலீஸ் ஜீப்புக்கு பக்கத்துல கொண்டு வந்துடுறாங்க. அவரையும் ஜீப்ல ஏத்திட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா டக்குன்னு அவரோட நெத்தியில ஒரு புல்லட் படுது. இவங்க ஷூட் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, தள்ளி இருந்து ஷூட் பண்ணிருப்பான். இத பாக்குற இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப வேகமா ஜீப் ஏத்திட்டு கிளம்புறாங்க. இவங்க கிளம்பி போறதுக்கும் வேற ஒரு ஆபீசர் வரதுக்கும் கரெக்டா இருக்கு. ஈரின் தான் ஷூட் பண்ணிட்டு போறா போல அப்படின்ற மாதிரி இந்த ஆபீசர் நினைச்சிடுறாரு. அந்த பொண்ணு தான் ஷூட் பண்ணிட்டு போறான்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டாரு. நம்ம கணிப்பு தப்பாயிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல எட்டி யோசிக்கிறாரு. நம்ம பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டாரு. அப்படி ட்ரை பண்ணியிருந்தா நம்ம 2 பேருமே சேர்ந்து இறந்து போயிருப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போது போலீஸ் ஜீப்லாம் நிறைய இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. இவங்களுக்கு சுத்தமா என்ன பண்றதுன்னு தெரியல. நின்னா அவனும் ஃபாலோ பண்ணி வந்துருவான்ற மாதிரி உங்களுக்கு பயம்லாம் வருது. இவங்க போலீஸ் ஜீப்ல இருக்கிறதுனால அந்த டிவைஸை யூஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. எதிர எட்டு தான் பேசுறாரு. ஒழுங்கா வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. சத்தியமா நாங்க எந்த தப்புமே பண்ணல, வேற ஒருத்தன் தான் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க தான் தப்பு பண்ணல, வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. வண்டி நின்னா அவன் ஃபாலோ பண்ணி எங்களை சாப்பிடுச்சிருவான், எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. போலீஸ்லாம் இருக்கும்ல, வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. அப்பயே ஹீரோயின் பயப்படுறாங்க, வண்டியை நிறுத்த மாட்டாங்க. இதனால கோவப்பட்ட எட்டும் ஷூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஃபாலோ பண்ற எல்லாருமே ஷூட் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. என்ன ஷூட் பண்ணலாம் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே பயப்படுறாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு காஸ்ட்லி கார்ல வேகமா வந்துட்டு இருக்கான். வந்தவன் போலீஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு ஷூட் பண்றான், இஷ்டத்துக்கு இடிச்சு தள்ளிட்டு இருக்கான். இப்ப போலீஸோட 2-3 ஜீப் டேமேஜ் ஆயிருது. ஹெலிகாப்டர்ல வேற ஃபாலோ பண்றாங்கல்ல, அவங்களையும் கன்னை வச்சு ஷூட் பண்றான். அவங்களுமே காலி ஆயிடுறாங்க. என்ன போலீஸ் எல்லாம் காலி பண்ணிட்டான்னு இவங்க பயப்படுறாங்க. இப்ப இவங்களையும் ஷூட் பண்ற மாதிரிலாம் வரான். இவங்க 2 பேருமே செம்மையா பயப்படுறாங்க. ஆனா ஷூட் பண்ற மாதிரி வந்தவன் ஷூட் பண்ணாமையே வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிடுறான். எதுக்கு நம்மளை விட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஈரின் புரியாம கேக்குறாங்க. அவன் நம்மளை ஃப்ரேம் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே இறந்து போனதுக்கு நம்ம தான் காரணம்ன்ற மாதிரி போலீஸுங்க எல்லாம் நினைப்பாங்க. நம்மள ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு, நம்ம சேஃபான இடத்துக்கு போனோம்னு சொல்லிட்டாரு.
ஆக்சுவலா அவர் பேசிட்டு இருக்கும் போது இந்த சம்பவம் நடந்திருக்கும். சோ இவங்க 2 பேர் தான் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி எட் நினைச்சிருப்பாரு. இவங்களால ஹோட்டல அபிஷியலா புக் பண்ண முடியாதுல்ல, அதனால ஹீரோ என்ன பண்றாருன்னா ஜன்னல் வழியா உள்ள வந்துடுறாரு. இப்ப கதவை திறந்து ஹீரோனையும் உள்ள வர வச்சிடுறாரு. திருட்டுத்தனமா ரூம்குள்ள வந்துடுறாங்க. இங்க இருந்து தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா கால் பண்ணா ரிசப்ஷன் ஏரியாக்கு தான் கால் கனெக்ட் ஆகுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப கால் பண்ண வேணான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சாரின்னு சொல்லிட்டாரு. இல்ல உன் தப்பு மட்டும் இல்லன்ற மாதிரி ஹீரோனும் சொல்றாங்க. ஹீரோ இருக்கார்ல, வெளியே என்ன மாதிரி நிலைமை போயிட்டு இருக்குன்றத நான் கவனிக்கணும், ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வான்ற மாதிரி இவங்களும் அனுப்பி விட்டுறாங்க. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, சவுண்ட் கம்மியா வச்சு டிவி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எப்ப தூங்குனாங்கன்னு தெரியாம இவங்க தூங்கிடுறாங்க. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பக்கத்துல வந்து படுத்துடுறாரு. இவங்க கிட்ட சில சில்மிஷம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீ எப்போ வந்து அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இவங்க திரும்புறாங்க. பார்த்தா ஹீரோ வந்திருக்க மாட்டாரு, அந்த கில்லர் தான் வந்திருக்கான். அவனை பார்த்தோன்னே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அவன் தப்பானதுக்கெல்லாம் ட்ரை பண்றான். இவங்க சட்டுன்னு கையில மாற்ற ஒரு பொருளை வச்சு அவனை அட்டாக் பண்ணிடுறாங்க. அவன் விழுந்து கிடக்கிற கேப்ல இவங்க கன் எடுத்துட்டு வேகமா பாத்ரூம் கிட்ட வந்து கதவை லாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அவன் லாக் பண்ண விடாம தடுக்கலாம் ட்ரை பண்றான். என்கிட்ட கன் இருக்கு, ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட இருந்து சவுண்டே வர மாட்டேங்குது. கிளம்பி இருப்பானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்களும் கதவை திறந்து வெளியே வராங்க. பார்த்தா மெயின் கதவை திறந்துட்டு அவன் கிளம்பி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இதனால இவங்களும் மெயின் கதவு வழியா வெளியே வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவோட பேரை சொல்லி திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா பதிலே வர மாட்டேங்குது. இதெல்லாம் ஹோட்டல் ஓனர் கவனிக்கிறாரு. போலீஸ்க்கு கால் பண்றாரு. இவங்க தேடி வந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு வண்டியில செயின் போட்டு ஹீரோ லாக் செய்யப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணா அவர் இறந்து போயிடுவாருன்றது இவங்களுக்கு தெரியுது. இவங்க செயினை கலட்டலாம் நினைக்கிறாங்க. ஆனா சைக்கோ இருக்கான் பாத்தீங்களா, வேணும்ட்டே வண்டியை ஸ்டார்ட் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இதனால அவனை பார்க்கணுன்ற மாதிரி இவங்க வண்டி கிட்ட வந்துடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா வண்டியை ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாப்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நான் ஷூட் பண்ணிடுவேன், ஒழுங்கா ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க மிரட்டுறாங்க. நீ ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மிதிப்பேன், அது மூலியமா அவன் இறந்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, அவனை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தரை கொல்லும் போது கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைக்காது. என்ன கொண்டு அந்த சந்தோஷத்தை நீ பெற்றுக்கோ, ஐ வாண்ட் டு டை, என்ன ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஷூட் பண்ணா இவன் பிரஸ் பண்ணிடுவான்ல, அதனால இவங்க ஷூட் பண்ணாம தயங்கிட்டுலாம் இருக்காங்க. அப்பதான் போலீஸ் ஜீப்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துருது. வந்த போலீஸ்லாம் இவங்க தான் ஏதோ தப்பு பண்றதா நினைச்சிடுறாங்க. முதல்ல கண்ணை கீழே இறக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணை கீழே இறக்குனா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இவன் மிரட்டுறான். ஆனா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல கண்ணை கீழே இறக்கிடுறாங்க. போலீஸ் கிட்ட இவங்கள மாட்டி விடலான்ற மாதிரி தான் இவன் பிளான் போட்டிருப்பான். ஆனா இதுக்கப்புறம் அது நடக்காது இல்ல, அதனால பயங்கரமா இந்த இடத்துல இந்த சைக்கோவும் டென்ஷன் ஆயிடுறான். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதனால அவரோட உடம்பு அந்த இடத்துல பிஞ்சிருது. இது மூலியமா அவன் தான் கெட்டவன்றது போலீஸ்க்கு புரிஞ்சிருது. ஈரின் அந்த விஷயத்தை பார்த்து ஷாக்ல இருப்பாங்க. இப்ப டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் தந்து முடிச்சிடுறாரு. இப்பதான் எட்டும் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. அவன் ஜான் டெய்லர்னு ஃபேக்கான பேரை தான் யூஸ் பண்ணிருக்கான். ஜான் டெய்லரை இவன் சாவடிச்சுதான் அவரோட ரிங்கை எடுத்திருக்கான்னு சொல்றாரு. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், பத்திரமா அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த எட்டும் சொல்லிட்டாரு. இப்ப எட் இருக்காரு பாத்தீங்களா, இவனை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. இதெல்லாம் எதுக்காக பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவன் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டான். திரும்ப திரும்ப இவரை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இந்த எட்டுமே ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாரு. இவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட், ஜெயிலுக்கு கூட்டு போகணும்னு முடிவு பண்றாரு. 3 பேர் சேர்ந்த மாதிரி தான் அவனை வேன்ல கூட்டு போக போறாங்க. அந்த வேனுக்கு பின்னாடி தான் இவர் கார்ல போக போறாரு. இவர் கூட சேர்ந்த மாதிரி தான் ஹீரோயின் போக போறாங்க. இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும் போது இந்த எட்டும் இவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த வேனை பொறுத்த வரைக்கும் முன்னாடி 2 பேர் உட்காந்து இருக்காங்க. பின்னாடி ஒரே ஒரு நபர் மட்டும் தான் இருக்காரு. அந்த நபர் தான் இவனை கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. இவன் இருக்கான் பாத்தீங்களா, ரியாக்ஷன் கொஞ்சம் கூட மாறாம எப்படியாவது விலங்க கலட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். கலட்டலாம் முடியாது, எப்படியாவது கை தோல் பிஞ்சாலும் பரவாயில்ல எடுத்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பயங்கரமா வலி எடுக்குது. ஆனா அந்த வலியை கண்ணில் காட்டவே மாட்டான். இவன் கொஞ்சம் கொஞ்சமா அசையறதை இந்த நபர் நோட் பண்றாரு. எதுக்காகடா அசைறேன்னு கேக்குறாரு. அதுக்குள்ள இவன் கழுத்திலே ஒரு போடு போட்டுறான். இப்ப விலங்கெல்லாம் கழட்டிடுறான். பின்னாடி இருக்க நபரோட கன் எடுத்து முன்னாடி இருக்க 2 பேரையும் ஷூட் பண்ணிடுறான். இப்ப அந்த வேனு கண்ட்ரோல் இல்லாம போறதை இவங்க 2 பேருமே கவனிக்கிறாங்க. இப்ப அந்த வேன் ஏடகுடமா ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது. இவங்க வேகமா வந்ததுனால அந்த வேன் மேலேயே இடிச்சிடுறாங்க. அதனால இவங்க காரும் இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆக்சிடென்ட்ல ஈரனுக்கு பெருசா காயம் பண்ணல. ஆனா பக்கத்துல இருக்க ஆபீசரால வெளியே வர முடியல, அந்த அளவுக்கு லாக் ஆயிடுறாரு. ஈரனும் வேகமா இந்த எட்டோட கன்னை எடுத்துட்டு இறங்குறதுக்கு போறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல, இவன் உயிரோட இருந்தா என்னைக்குனாலும் எனக்கு ஆபத்து, இவன் கதையை முடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் அவன் வேனை விட்டு இறங்காம இருக்கான். ஈரனும் பொறுமையா வேனோட கதவை திறந்து ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க கதவை திறந்து பாக்குறாங்க, அவன் காணோம். சட்டுன்னு மறைஞ்சிருந்தவன் அட்டாக் பண்றான். டக்குன்னு இந்த சைக்கோ ஈரனை பிடிச்சி உள்ள தள்ளி விட்டுறான். அதே மாதிரி கதவை வேகமா லாக் பண்ணிடுறான். இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க எட்டும் இறங்கி வரணும்னு நினைக்கிறாரு. கால் லாக் ஆயிருக்கிறதுனால அவரால் எதுவுமே பண்ண முடியல.
இதெல்லாம் பாக்குற அந்த சைக்கோவும் சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். முன்னாடி வேன்ல பெட்ரோல்லாம் லீக் ஆயிருக்கு. இந்த சைக்கோ என்ன பண்றானா அந்த பெட்ரோலை பார்த்து ஷூட் பண்றான். அது எரிய ஆரம்பிக்குது. எரிஞ்சு அந்த வேன் வெடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இந்த டைம் ஈரன் இருக்காங்கல்ல, முன்னாடி இருக்க 2 பேரோட கன் எடுக்க ட்ரை பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த வேன் வெடியுது. அவ்வளவுதான், ஈரன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப இந்த எட்டோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே எட்டுக்கு பக்கத்துல வரான். எட்டு வேணான்னு சொல்லிட்டாரு. என்ன யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எட்டை ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறான். ஈரின் ஒரு கன் எடுத்தாங்கல்ல, அந்த கன்னை வச்சு லாக்க உடைச்சிடுறாங்க. இப்ப அந்த வேனை விட்டு வெளியே வந்து வெல்றாங்க. இத பாக்குற இவனுமே ஷாக் ஆயிடுறான். இப்ப கன்னை வச்சு அவங்களை ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறான். பார்த்தா இவன் கன்ல புல்லட் காலி ஆயிடுது. ஆனா அவங்க கன்ல புல்லட் இருக்கு பாத்தீங்களா, அவங்க சிரிச்சுக்கிட்டே இவனை நெருங்கி வராங்க. சடனா இவனை ஷூட் பண்றாங்க. ஒரு வாட்டி ஷூட் பண்ணதோட நிறுத்த மாட்டாங்க. திரும்ப ஷூட் பண்றாங்க. கொல்லும் போது கிடைக்கிற சந்தோஷம் எதுலயும் கிடைக்காதுன்னு சொன்னல, இப்பயாவது அதை ஃபீல் பண்றியா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். அவங்க நெத்திலேயே ஒரு சுடுறாங்க. இப்ப கூட நான் அதை ஃபீல் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் இவனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி ஈரன் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதோடய இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.